இது Alldocube Ultra Pad. மோஸ்ட்டாக இந்த டேப்லெட்டை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஏன்னா Alldocube ஒரு சின்ன பிராண்ட். யூஸ்வலாக பட்ஜெட் டேப்லெட்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. பட் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டதுக்கு காரணம் 15000 mAh பேட்டரி. டேப்லெட்டுக்கு கூட ரொம்ப அதிக கெப்பாசிட்டி தான். இப்போ இது பெர்ஃபெக்டான டேப்லெட்டாக கண்டிப்பாக கிடையாது. இதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. பட் அவங்க கேட்குற ரேட்டுக்கு அவங்க ஆஃபர் பண்ணியிருக்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நல்ல வேல்யூ டேப்லெட் மாதிரி தெரியுது. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோக்கு போவோம். ஸோ இப்போ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டேப்லெட் இருக்குது. ஏற்கனவே டெம்பர் கிளாஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஐ மீன் எல்லா பிராண்ட்ஸுமே இந்த மாதிரி ஆஃபர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அது போக ஒரு Type-C to Type-C கேபிள், சிம் டூல், மைக்ரோஎஸ்டி சப்போர்ட் இருக்குது. அப்புறம் ஒரு 33 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் 33 வாட்ஸ் 15000 mAh வரையில் இது நைட்டு தான் சார்ஜ் பண்ணி ஆகணும். 30 நிமிஷத்துலலாம் டாப் ஆஃப் பண்ண முடியாது. பட் ஃப்ளிப் சைடில் பார்த்தீங்கன்னா பேட்ரி லைஃப் வேறு லெவலில் இருக்குது. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 2-3 மணி நேரம் தான் யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் சிங்கிள் சார்ஜில் இதை ஓட்ட முடியும். இப்போ இவ்வளோ பெரிய பேட்டரி இருக்கிறதுனால கொஞ்சம் சங்கியாக தான் இருக்குது. வெயிட் 700 கிராமோட லைட்டாக அதிகம். 7.6 mm திக்னஸ். பட் கைஸ், லைட்டான டேப்லெட் இப்போ ஒரு 13-inch iPad எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பல மணி நேரம் நம்ம அப்படியே கையில் பூச்சிலாம் யூஸ் பண்ண முடியாது. ஏதாச்சும் சப்போர்ட் தேவை தான் படும். ஸோ இங்கே அந்த எக்ஸ்ட்ரா வெயிட் எனக்கு பெரிய நெகட்டிவாக படல. ப்ளஸ் டேப்லெட் பெருசாக இருக்கிறதுனால மீடியா எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா சாலிடாக இருந்துச்சு. இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது 13-inch IPS LCD ஸ்க்ரீன், 2.8K ரெசல்யூஷன். ஸோ அதிகமான ரெசல்யூஷனுங்கிறதுனால எல்லாமே ஷார்ப்பாக இருக்குது. கலர்ஸும் நல்லா பாப் ஆச்சு. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால ஸ்மூத்தாக ஃப்ளூயிடாக இருந்துச்சு. 700 nits பிரைட்னஸுங்கிறது இண்டோர் யூஸ்க்கு நல்லாவே இருக்குது. ப்ளஸ் இங்கே வைட் L1 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பராக HD ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும். இங்கே ஆடியோன்னு பார்த்தா 8 ஸ்பீக்கர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட. ஸோ நல்லா லவுடாக இருந்துச்சு. சவுண்டும் க்ளீனாக இருந்தது. தேவைன்னா சாஃப்ட்வேரில் ட்வீக்கும் பண்ணிக்கலாம். ஸோ படம் பார்க்குறதுக்கோ இல்லை யூடியூப் பார்க்குறதுக்கோ எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர். இன்னும் ஏன் எல்லாமே சூப்பர்ன்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ்ஸ்க்கு வருவோம். இப்போ இங்கே பயோமெட்ரிக்ஸ் நீங்கள் எதுவுமே கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லை. ஃபேஸ் அன்லாக்கிங் 5 MP செல்ஃபி கேமரா இருக்குது. அதுவே பேசிக்கான கேமரா தான். பட் ஃபேஸ் அன்லாக் கிடையாது. ஸோ நம்ம பின் இல்லை பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இவ்வளோ பெரிய டேப்லெட்டாக இருந்தாலும் ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. ஸ்டைலஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொடுக்காமே இருந்திருக்கலாம். இது USA டெக் யூஸ் பண்ணுது. Type-Cல சார்ஜ் ஆகுது. ஆனால் பாம் ரிஜெக்ஷன் எவ்வளோ மோசமாக இருக்குன்னா ஸ்டைலஸ் சப்போர்ட்டே கொடுத்துருக்காட்டியே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. $30 இதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது வர்த்தே இல்லை. கீபோர்ட் கேஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க போகோ பின்ஸ் மூலம். ஆனால் அதை நான் டெஸ்ட் பண்ணல. எனக்கு ஒரு மேக்னெட்டிக் கேஸ் அனுப்பிச்சாங்க. இதில் ஸ்மார்ட் வேக் ஃபங்க்ஷனாலிட்டி இருந்துச்சு. நல்லா தான் ஒர்க் ஆச்சு. குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. இப்போ பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட்டுக்கு அது ஒரு ஹைலைட். ஏன்னா இதில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது குவால்காமோட Snapdragon 7+ Gen 3, ஒரு அப்பர் மிட் ரேஞ்ச் சிப், 12GB LPDDR5X RAM ஓடையும், 256GB UFS 3.1 ஸ்டோரேஜோடையும் பேர் ஆயிருக்கு. வேணும்னா மைக்ரோஎஸ்டி யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பார்த்தது தான். இப்போ டே டு டே ஸ்டாஃப் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது, மாற்றி ஜம்ப் பண்ணுறது, சைட் பை சைட் ரன் பண்ணுறது, இல்லை ஃப்ளோட்டிங் விண்டோஸ் யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே இந்த சிப் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிச்சு. இப்போ கேமிங்னு வரையில் கூட மோஸ்ட்டாக எல்லா கேம்ஸுமே இதில் நல்லா ரன் ஆகணும். ப்ளஸ் டேப்லெட் இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால கூலிங்க்கும் அவங்களுக்கு நல்லாவே ரூம் இருந்துச்சு. ஸோ த்ராட்லிங் அப்படிங்கிற பிரச்சனையே இங்கே கிடையாது. 20 நிமிஷம் அடித்து ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணையில் கூட 5% பெர்ஃபார்மன்ஸ் தான் ட்ராப் ஆச்சு. ப்ளஸ் டெம்பரேச்சர் 40 டிகிரி கூட தொடல. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போது ஹார்ட்வேர் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் சாஃப்ட்வேர்னு பார்த்தா தான் இங்கே Android 15 ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு மேலே Alldocube OS 4.1 அவங்களோட ஸ்கின் ரொம்ப லைட்டான ஸ்கின் தான். அவங்க பெருசாக எதுவும் மாற்றல. ஒரு சைட் பார் ஆட் பண்ணியிருக்காங்க. இம்ப்ளிமெண்டேஷன் நல்லா இருந்துச்சு. ஒரு சில AI ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் ஹிட் ஆர் மிஸ்ஸாக தான் இருந்தது. பட் பெருசாக எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ப்ளஸ் ப்ளோட்வேர்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் அவங்க லோட் பண்ணல. கூகுள் ப்ளே ஸ்டோர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. அப்போ என்னத்துக்கு இப்படின்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்டிமைசேஷன். இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனுக்கு ஆப்டிமைசேஷனுங்கிறதுல தான் அடி வாங்குது. இப்போ கீழே அந்த டாக்கை பாருங்களேன். 6 ஆப்ஸ் தான் அங்கே போட முடியும். ரீசெண்ட் ஆப்ஸ் 1 தான் காமிக்கும். இவ்வளோ பெரிய டேப்லெட்டுக்கு ஸ்பேஸ் வேஸ்ட் ஆன மாதிரி இருக்குல்ல. இல்லை ஆக்சுவல் ரீசெண்ட் ஆப் ஸ்க்ரீனுக்கு போங்க. இங்கே கிரிட்டு கிடையாது. கிட்டத்தட்ட ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஸ் நம்ம ஒன்று ஸ்வைப் பண்ணணும். இது ஒரு ஃபோனில் ஸ்வைப் பண்ணல பிரச்சனையாக தெரியாது. பட் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனை வச்சுட்டு இப்படி ஸ்வைப் பண்ணுங்கல நிறைய ஸ்பேஸ் திருப்பியும் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. திருப்பியும் நல்ல ஹார்ட்வேர். கீழே இந்த Type-C போட்டு பாருங்கள். USB 3.1 Gen 2 வித் வீடியோ அவுட். ஸோ வீடியோ அவுட்புட் பண்ணலாம். வெறும் மிரரிங் தான். டெஸ்க்டாப் மோட் எதுவும் இங்கே கிடையாது. இப்போ டெக்னிக்கலாக இது எல்லாமே அவங்க ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டில் அட்ரஸ் பண்ண முடியும். பட் சாஃப்ட்வேர் அப்டேட்டுங்கிறதுக்கும்
Alldocube பெருசாக ஐ மீன் அவங்க ட்ராக் ரெக்கார்ட் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ Android 16 இதுக்கு வருமானு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கையில் சாஃப்ட்வேரில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அப்டேட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்க விரும்பலை. ஆனாலும் அவங்க கேட்குற $300 இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேப்லெட்டாக தான் இருக்குது. வேறு லெவல் பேட்ரி, நல்ல தரமான ஸ்பீக்கர்ஸ், சூப்பர் டிஸ்பிளே, நல்ல பெர்ஃபார்மன்ஸ். கொஞ்சம் சாஃப்ட்வேரில் பிரச்சனைகள் இருக்குது, சில ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆகுது, இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு லார்ஜ் ஸ்க்ரீன் டேப்லெட், மீடியா கன்சம்ஷன், டே டு டே யூஸ்க்கு வேணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு Alldocube Ultra Pad ஒரு நல்ல வேல்யூ டேப்லெட் மாதிரி தெரியுது. ஸோ இந்த டேப்லெட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.